ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் பரோட்டா எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் பேக் டு ஆஷியா ஹோம் கிச்சன். இப்போ நான் 1/2 kg மைதா எடுத்துருக்கேன். இதை நல்லா சளிச்சு எடுத்துப்போம். அதுக்கு நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். அது கூட 1/2 டீஸ்பூன்னு சுகர் சேர்த்துருக்கேன். இது 2 மட்டும் சேர்த்தா போதும். நீங்கள் மற்ற எதுவுமே சேர்க்க தேவையில்லை. பால், முட்டை இது எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த மெத்தட்லேயே நீங்கள் செய்யுங்க. சூப்பரான கடை ஸ்டைலில் பரோட்டா வருதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம மைதாவை பிசைஞ்சிருவோம். நல்லா பிசைஞ்சு, மைதா ரொம்ப இருவலாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது. நார்மல் ஸ்டேஜில் இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். எப்போயும் மைதா பிசைஞ்ச உடனே நம்ம பரோட்டா போடக்கூடாது. அப்படி போட்டோன்னா கண்டிப்பாக ரொட்டி வராது. நம்ம எப்படியும் ஒரு 1/2 ஹவர்னாச்சும் மைதாவை மூடி வைக்கணும். அது கொஞ்சம் கமரி ஏறினா தான் மைதாவில் பரோட்டா சூப்பராக வரும். இப்போ நான் ஒரு 1/2 ஹவர் மூடி வைக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணோன்னே எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த 1/2 ஹவர் வச்சா தான் அந்த திரியாக இல்லாமல் சாஃப்டாக இருக்கும் மைதா. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதை மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டையாக போட்டுப்போம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ பரோட்டா அந்த சைஸ் போட்டு. நான் எப்பயுமே பரோட்டா, வடை, இட்லி எது வேணும் நான் போட்டாலும் சின்ன சின்னதாக தான் போடுவேன். ஏன்னா பிள்ளைங்களும் அது ரொம்ப விரும்பி சாப்பிடும். நீங்கள் சின்னதாக போகும்போது மசாலா, ஆயில் இது எந்த பொருளாக இருந்தாலும் நல்லா சேர்ந்து இருக்கும். அதனால் நான் சின்னதாக போடுவேன். அது பசங்களுக்கும் அப்படியே பிடிச்சிருச்சு. பெருசு பெருசாக போட்டால் பசங்களே இப்போ சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இப்போ நம்ம இதை மாதிரி உருண்டையை போட்டு வாட்டி ஒன்று மேலே ஒன்று வச்சுருவோம். வச்சு அப்படியே திருப்பி விட்டுருங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் இதை மாதிரி செஞ்சிங்கன்னா. இப்போ பாருங்கள் நம்ம எப்படி வீசுறதுன்னு பார்ப்போம். இதை நல்லா வாட்டிட்டு இந்த லெஃப்டில் 4 விரலும் மேலே வச்சுங்க. கட்டை விரல் மட்டும் உள்ளே தள்ளிடுங்க. இந்த மட்டும் கட்டை விரலும் பக்கத்து விரலும் இந்த சைடு வச்சுட்டு இப்படி எடுத்து போடுங்க. ஈஸியான மெத்தடு தாங்க. நீங்கள் 2 தடவை ட்ரை பண்ணிங்கன்னா 3ஆவது தடவை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது ஏன்னா நிறைய பேருக்கு வீசா வரலன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்லாம் இருக்குது. எனக்கே ரொம்ப நாள் வீசா வராமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நானே ரொம்ப கற்றுக்கிட்டேன். இது பாருங்கள் ரொம்ப ஈஸி தாங்க. ஆனால் நம்மளுக்கு பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். இதே மாதிரி பாருங்கள் 4 விரலை விட்டு வேகமாக நீங்கள் செஞ்சிங்கன்னா இன்னும் ஸ்பீடாக வரும். இதுக்கு வந்து ஆயில் கொஞ்சம் நல்லா தடவணும். ஆயில் தடவினா தான் நல்லா சாஃப்ட்னஸ் வரும். இல்லைன்னா உங்களுக்கு ஹார்டாகிடும் பரோட்டா. டேஸ்ட்டு இருக்காது. பரோட்டா ஹார்டாக இருக்கும், சாஃப்ட்னஸ் இருக்காது பரோட்டாவில். இப்போ பாருங்கள் இதை மாதிரி சுருட்டி நம்ம எல்லாத்தையும் இந்த பரோட்டாலாம் ரெடி பண்ணிட்டோம். 10 நிமிஷத்தில் இந்த பரோட்டா ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ தவா நல்லா சூடாகணும். தவா வந்து லேசாக சூடு வச்சிங்கன்னா பரோட்டா கண்டிப்பாக வீணாக போயிடும். பரோட்டா நல்லா சூடான பிறகு தான் நீங்கள் 1 by 1 போட்டுங்க. எத்தனை பரோட்டா போடுறீங்களோ போடுங்க. இதை மாதிரி தவாவில் 3க்கு மேலே போட முடியாது. இல்லை அப்படி போட்டிங்கன்னா கூட அது சிகப்பாக வராது. அதனால தான் இதை மாதிரி 3 போட்டுக்குங்க. 3 போட்டு நல்லா சூடான பிறகு போட்டு அப்படியே திருப்பினா லைட்டு ப்ரௌன் கலர் அப்படியே மேலே வரும். அந்த டைமில் நல்லா திருப்பி நல்லா வாட்டி விடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா வாட்டினா நீங்கள் தவா சூடாகவும் போனீங்கன்னா ரொட்டிலாம் வீணாக போயிடும். ரொம்ப ஹார்டாகிடும் ரொட்டி. இப்போ பாருங்கள் இதை மாதிரி நல்லா வாட்டி விட்டுட்டு இது 3 பக்கமும் லாஸ்ட்டாக தள்ளி விட்டுருங்க. தள்ளி விட்டுட்டு இப்போ நம்ம நடுவில் ஆயில் சேர்த்துப்போம். ஆயில் சேர்த்து ஆயில் நல்லா உடனே நீங்கள் அந்த மைதா ரொட்டியை அதில் சேர்க்கக்கூடாது. நல்லா ஆயில் நல்லா சூடாகணும். சூடான பிறகு தான் நீங்கள் அதில் சேர்க்கணும். இப்போ பாருங்கள் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ சூடானோடனே ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் போடுங்க. சூப்பராக முறுன்னு ஆகிடும் பாருங்கள். அப்படியே இதே மாதிரி 3 ரொட்டியும் அதே மாதிரி திருப்பி விடுங்க. இப்போ திருப்பி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வைங்க போதும். இப்போ திருப்பி பாருங்கள் சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம ப்ரௌன் கலரில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக கடையிலே வாங்க மாட்டீங்க, வீட்லேயே செய்யணும் ரொம்ப ஆசை வரும். இப்போ இந்த பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இங்கே குருமா ரெடி பண்ணிகிட்ருக்கு. இதுவும் ஹோட்டல் ஸ்டைல் குருமா தான். நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன். நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நைட்டு டின்னர் எங்கள் வீட்டில் இது தான். இப்போ பாருங்கள் ரொட்டி எடுத்துருவோம் நம்ம. பாருங்கள் 2 பக்கமும் நல்லா அழகாக செவந்துருக்கு. இப்போ நம்ம நல்லா அடிச்சிருவோம். இப்படி பாருங்கள் ஹோட்டலில் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன்னா இல்லைனா நான் வேறு மாதிரி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். உங்கள் வீட்டிலலாம் நீங்கள் ரொட்டி போடுவீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்மளுடைய சாஃப்டான ஹோட்டல் ஸ்டைல் பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி இன்ஷால்லா நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் நல்லா வந்துச்சான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.